வணக்கம் நேயர்களே, நாங்கள் இன்றைய விருந்தினர் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு நம்மவர் கலைஞர்களுள் ஒருவர் இணைந்திருக்கின்றார். இதோ செல்லலாம் இன்றைய விருந்தினர் பகுதிக்கு. நேயர்களே, இன்றைய தினம் நாங்கள் விசேட விருந்தினர் ஒருவரை சந்திக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் இன்று முக்கியமான ஒரு நாள். அது பற்றியும் அவர் யார் என்பது பற்றியும் இப்போது அறிந்து கொள்ளலாம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படும் சுயாதீன கலைஞர்களுள் ஒருவரான நம்மவர் கலைஞர் ஒருவர் இங்கே எங்களுடைய ஐபிசி தமிழின் வணக்கம் தமிழின் இன்றைய விருந்தினர் பகுதியை அலங்கரிக்க இப்போது வந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் லாஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கின்றோம். லாஸ், உங்களுடைய முதல் படைப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. அதை பற்றிய விஷயங்களை சொல்லுங்கள். ஓகே, நான் இன்றைக்கி நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கேருந்து வந்தேன்றதை நான் சொல்லணும். நான் ஒரு கவர் சாங் ஆர்டிஸ்ட். நான் 2-3 கவர் சாங்ஸ் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்குள்ளே இருந்த மியூசிக்கில் எனக்குள்ளே இருந்த ஆர்வத்தினால நான் ஒரு ஓன் சொந்த பாட்டு செய்யணுமென்ற எனக்கு ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்தது. ஸோ அதனால் நான் எனக்குள்ளேயே ஒரு டீம் ஃபார்மாக பண்ணி, ஸோ நான் சரி ஓகே ஒரு சொந்த பாட்டை நாங்கள் செய்யலாம்ன்றதில் அதில் ஓகே என்று சொல்லி நான் ஒரு லிரிக்ஸ் எழுதுகிறவர்கிட்ட நான் முதல் அந்த இதை கொடுத்தேன். எனக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி நான் அது வந்ததுக்கப்புறம் நான் மியூசிக் கம்போஸ்ட்டை கொண்டே மியூசிக் கம்போஸ் பண்ண கொடுத்து அதுக்கப்புறம் நான் இந்த பாட்டை பாடியிருக்கிறேன். அட் த சேம் டைம் நான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பாட்டுக்கு நாங்கள் பேர் வச்சது மயக்கம், A Dream Come True மியூசிக் வீடியோன்னு சொல்லி. ஸோ அது இன்றைக்கி யூகே டைம் 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஐபிசியில் தான் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன், ஐபிசி மூலமாக. ஸோ ஐபிசிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக பல கலைஞர்களை நம்மவர் கலைஞர்கள் ஒவ்வொருவருக்குமான களத்தை ஐபிசி தமிழ் வழங்கி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பல கலை படைப்புகளுக்கு ஊடாக வானவில் என்ற நிகழ்ச்சியை அறிந்திருப்பீர்கள், அதனூடாக இருக்கின்றது. ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பிரஸ் இருக்கின்றது என்று சொல்லி பல நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன நம்மவர் கலைகளை வளர்ப்பதற்கு. அத்தோடு சேர்த்து ஐபிசி தமிழ் தன்னுடைய பயணத்தில், அதிலும் குறிப்பாக தொலைக்காட்சியின் பயணத்தின் தொடக்கத்திலேயே நம்மவர் கலைகளுக்கான அங்கீகாரம் தான் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, நீங்கள் முதலில் கவர் சாங்ஸ் செய்தேன் என்று சொல்லி சொன்னீங்கள். அது எத்தனையாம் ஆண்டில் இருந்து தொடங்கினீங்க? நான் மியூசிக்குள்ளே வந்தது ஒரு 1 இயருக்குள்ளே தான். நான் முதலாக செஞ்ச கவர் சாங் நான் எனக்கு முதல் மியூசிக்குண்டா சரியான நான் வெளியில் போய் பாடுறதுக்கு சரியான கூச்ச சுபாவம் எல்லாம் இருந்தது. இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த கூச்சத்தை எடுத்தது என்ற ஒரு ஃப்ரெண்ட் தான். நான் அவர்கிட்ட பேரை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், அனோஜன் என்று சொல்கிறவரா. ஸோ இப்போ அவர் தான் நான் இந்த பாட்டை நான் பாடலாம், நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க, நீ செய்யன்னு சொல்லி அவர் தான் என்னை ஒரு பாக்கொண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் கிட்டார் ப்ளே பண்ணவர். நான் இந்த சாங்கை பாடினான், நான் முதலாவது ஒரு சாங். அப்போ பாடினோன்னு சொன்னார், உனக்கு நல்ல திறமை இருக்குது, நீ இந்த பாட்டு செய்யலாமேன்னு சொல்லி. ஸோ இப்போ அவர் நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவார் நான் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாரதுக்கு. ஸோ நான் அதுக்கப்புறமா நான் முதல் நான் பாடி வெளியிட்ட பாட்டு கவர் சாங் நீ பார்த்த விழிகள், இந்த மூவி 3லேருந்து. ஸோ அதுக்கு நிறைய வரவேற்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஓகே நிறைய பேர் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்போ நான் திருப்பி தொடர்ந்து நிறைய பாடல் செய்யலாம்ன்ட்டு நான் அதுக்கு பிறகு ஒரு 3-4 பாட்டுக்கு பிறகு சொந்தமாக பாட்டு என்ன செய்வோம் என்று சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கின்றது, சந்தோஷமாகவும் இருக்கின்றது. நண்பனை மறக்கவில்லை, அதே நேரத்தில் அவர் சொல்லித்தந்த எங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருந்தாலும் சில வேளைகளில் அதை வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் வராது. உங்களுடைய நண்பனுக்கு உண்மையில் பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சி படிக்கும் அவர் உதவியாக இருக்கின்றார். அவர் ஒரு வளர்ச்சி படிக்கும் எனக்கு உதவியாக இருந்திருக்கார். எத்தனையாம் ஆண்டிலிருந்து, அதாவது நீங்கள் இந்த துறைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சின்ன வயதிலேயே ஆர்வம் இருந்ததா, அல்லது இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள், இதை பார்த்தவுடன் தான் இப்படியெல்லாம் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் எங்களுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும்? எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பாடுற திறமை இருந்திருக்குது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை நான்
பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்க, குளிக்கும் போது பாடுறது, அப்படி தான் நாங்கள்லாம் பாடி இருக்கிறோம். ஸோ வெளியில் வந்து நாங்கள் ஊரில் இருந்தபடியாக எங்களுக்கு வந்து அந்த வெளியில் அந்த திறமையை கொண்டாடுறது வந்து சரியான கஷ்டமாக இருந்தது ஊரில் இருக்கும்போது. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கത്തെ கலைஞர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து அவங்க இப்படி ஒன்று செய்யக்குள்ள எங்களுக்கும் எங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரணும்ட்டு எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அதன் மூலமாக தான் நான் எப்படி இந்த பாட்டை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சரி, உங்களுக்கு வீட்டில் எப்படி சப்போர்ட் இருந்தது? வீட்டில் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து மியூசிக்கை பற்றி எல்லாம் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இப்படி ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து சப்போர்ட்ன்றது எனக்கு கிடைக்கல தான். வீட்டில் இருந்து பெருசாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களோட அம்மா அப்பா ஊரில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கூட கால் பண்ணி கேட்டாங்க, என்ன வீடியோலலாம் நீ வார அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை அம்மா, இது வந்து ஜஸ்ட் ஒரு நான் பாடுறது, எனக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை நான் வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்மதிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் செய்கிற பாட்டெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்கன்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஊரில் எல்லாம் அம்மாக்கள்கிட்ட போய் உங்களோட மகன் வந்து இப்படி பாட்டெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது கேட்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக பெற்றோருக்கு நாங்கள் எப்போதும் எங்களோட செய்கையினூடாக பெருமை சேர்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக. சரி, இந்த பாடல் இன்றைய அந்த மயக்கம் என்ற இந்த பாடல் இன்றைய தினம் நீங்கள் வெளியிடவிருக்கின்றீர்கள். இந்த பாடலுக்கு நீங்கள் தயாரிக்கும் போது வேறு யாரெல்லாம் உதவிகள் செய்தார்? எனக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட டீம் வந்து ஒரு புது டீம். நாங்கள் வந்து அந்த டீமில் வந்து 2-3 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பழைய புது ஆக்கள் தான். ஸோ நாங்கள் வந்து இந்த இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எங்களுக்கு வந்து சரியான நிறைய சவால்களை வந்து நாங்கள் எதிர்நோக்கினாங்க. எங்களுக்கு வந்து துணையாக இருந்தது வந்து நிறைய பேர் துணையாக இருக்கே இல்லை. அப்போ அது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையாக இருந்தது. இப்போ எங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க வந்து அப்படி ஹெல்ப் பண்ணல. நான் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி நான் சொல்லணும். நான் வந்து அதில் பாடி இருக்கிறேன் அண்ட் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட வந்து டென்மார்க்லேருந்து நர்வினி தேரி வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறா. மியூசிக் வந்து ஜெரோன் என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கம்போஸ் பண்ணியிருக்கிறார். அண்ட் வந்து டைரக்ஷன் வந்து சிந்து செஞ்சுருக்கிறார். லிரிக்ஸ் வந்து டயன் ஷான் செஞ்சுருக்கிறார். ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து ஃபோட்டோ அனிமேஷ் தரன் அண்ணா செஞ்சுருக்கிறார். ஸோ ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து கூட சப்போர்ட் கிடைச்சது வந்து நர்வினி தேரிகிட்ட இருந்து நிறைய சப்போர்ட். அவள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறா. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக வரும்போது இன்னொரு ஆர்டிஸ்டாக மதித்து எனக்கு நிறைய சப்போர்ட்டை கொடுத்து நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவள் இறங்கி வந்தது ஒரு பெரிய விஷயம். நான் அவளுக்கு வந்து நன்றி சொல்ல எப்போயுமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவள் இப்போ கூட என்னோட ஒரே கண்டக்டில் தான் இருப்போம். ஒரே கதை, இப்போ அவங்களோட ப்ரொஜெக்ட் எல்லாம் எப்படி போகுது, வேறு என்னென்ன செய்கிறீங்கன்ட்டு சரியான ஒரு அக்கறை உள்ளாள். மற்றது வந்து என்னோட டைரக்டர் அண்ட் மியூசிக் கம்போசர், என்னோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கிறார். ஸோ அவங்களும் நல்ல சப்போர்ட் எனக்கு. ஒரே எப்போவுமே என்னோட கண்டக்டில் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஊக்கம் தர மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு அவங்க தான். அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் இந்த பாட்டை வந்து இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அதை பார்த்தால் அந்த சுயாதீன கலைஞர்கள் என்பது தாங்களாகவே தோன்றி எழுதி பாடி இசையமைத்து நடத்துவது என்பது சரியான மிக சுலபமான விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு 3 நிமிட படைப்புக்காக எத்தனையோ நாட்களை செலவழிக்கின்றோம். அதன் பலன் அதன் வெற்றியில் தான் தங்கி இருக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சுயாதீன கலைஞனாக நீங்கள் வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கல என்று சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கவும் கூட நீங்கள் அந்த முயற்சியை தளர விடாமல் செய்தீங்கள். அது ஒரு பெரிய விஷயம். பாராட்டுகளும் கூட. இதே சந்தோஷத்தோடு நாங்கள் இப்போ உங்களுடைய பாடலை தொலைக்காட்சியில் பார்க்கலாமா? கண்டிப்பா. ஆம் நேயர்களே, எங்களுடைய லாஸ் இன்றைய விருந்தினர், சிறப்பு விருந்தினரின் பாடல் இன்றைய தினம் 3 மணி அளவில் வெளியாக இருக்கின்றது. ஆனால் முதலாக இப்போது எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இதோ வருகின்றது, பார்த்து மகிழலாம். கொஞ்சம் மூடவில்லை, இதயம் கூட துடிக்கவில்லை. நேரிலே உரை பார்த்ததும் ஆகிறேன் பைத்தியமே. ஒன்று சொல்வேன், உன் கண்ணை பார்த்து சொல்வேன். அதை சொல்லும் போதே உள்ளம் சிறைவிட்டே வெளிவந்து துள்ளும்.
ஒன்றே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை பார்த்து சொல்வேன். அதை சொல்லும் போதே உள்ளம் சிறைவிட்டு வெளிவந்து துள்ளும். பல பேரை தாண்டி வந்தேன், உன் போல ஈர்த்தவள் இல்லை. ஓர் நொடி தாண்டி சென்றேன், என் இதயம் அடித்தாய் கொள்ளை. நேரம் கொஞ்சம் ஓடவில்லை, இதயம் கூட துடிக்கவில்லை. நேரிலே உன்னை பார்த்ததும் ஆகிறேன் பைத்தியமே. வெட்கம் கொஞ்சம் உண்டு, அதில் அச்சம் கொஞ்சம் உண்டு. நீ பக்கம் வந்து நின்றால் ஒரு யுத்தம் மனது கொடுண்டு. வெட்கம் கொஞ்சம் உண்டு, அதில் அச்சம் கொஞ்சம் உண்டு. நீ பக்கம் வந்து நின்றால் ஒரு யுத்தம் மனது கொடுண்டு. உன் மௌனம் இருக்குது பெண்ணே, பைத்தியம் பிடிக்குது பெண்ணே. உன் பார்வைக்காகத்தானே நான் காத்திருக்கின்றேனே. டேய் என்ன மச்சி கேனவா? என்ன ஹீரோயின் நடிச்சிருப்பியா அதுல? எங்களாலே பார்க்க முடியல, உனக்கு தேவையா இது? அங்க ஹீரோயின் வெயிட் பண்றா, வா போ. கண் முழிக்கிற வரைக்கும் எனக்கு இது கனவுன்னு தெரியல. முழிச்சதுக்கு அப்புறம் தான் ஏண்டா முழிச்சோன்னு இருந்துச்சு. நினைக்கல என் கனவுல வந்தவன் என் எதிரில் வந்து நிற்பான்னு. ஆனால் நின்னா அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளை விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை. ஏன்னா என் மனசு என்கிட்டயே இல்லை. ஏதாவது செய்யணும், எப்பயும் அவன் என் கூடயே இருக்கணும். ட்ரை பண்ண லவ் அவகிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாட்டி கூட சொல்ல முடியல. ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்கொண்டா, என் பக்கத்தில் வந்தா, என்னோடவே நின்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டா. நல்ல அழகான பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். லாஸ் அவர்களின் தயாரிப்பில் வெளியாகி வந்திருக்கின்றது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் காட்சிகள் எல்லாம் நன்றாக இருந்தன. உங்களுடைய டீசரும் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம், மிக நன்றாக இருந்தது. தயாரிப்பு மிகவும் மிகவும் நன்றாக இருந்தது. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் லாஸ், நீங்கள் இந்த இசைத்துறை கலைத்துறையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அது தவிர நீங்கள் என்ன படித்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் வந்து யூகேக்கு வந்து 7 இயர்ஸ் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி ஊரில் தான் இருந்தேன். ஸோ யூகேக்கு வந்ததுலேருந்து நான் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க், நான் வந்துட்டு சும்மா தெரியல. ஸோ நான் வந்து உடனே நான் காலேஜ் போய் படித்து, எந்த துறையில் படிச்சு? நான் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தேன். நான் யூனிவர்சிட்டி போய் யூனிவர்சிட்டிலையும் படித்தேன். படிச்சுட்டு பிறகு வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் ஒன்று கிடச்சிது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் கம்பெனி ஒன்றில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நான் அதைத்தான் நான் ஃபுல் டைமாக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நல்ல ப்ரொஃபஷனல் ஜாப். ஸோ அதுதான் என் ஃபியூச்சர். ஸோ அதுலேயே நான் ஒரு ஆஃபீஸ், எனக்குண்டு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எய்மோடு தான் நான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கான ஒரு தனி ஆஃபீஸை நான் வந்து வச்சிருப்பேன் என்று எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக வாழ்த்துக்கள் லஸ். பார்த்தால் 2 விஷயம் இருக்கின்றது. உங்கள் தொழிலிலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான தன்மையோடு இருக்கிறீர்கள். அதே போன்று உங்களுடைய பேஷன் எனப்படுகின்ற அந்த விருப்பமான விஷயத்திலையும் சரியான கவனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விஷயம். எல்லோருமே பொதுவாக இப்போது அப்படித்தான் இருப்பார்கள். எங்களுடைய தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டால் ஊடகத்தில் விருப்பமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தொழிலாக அவர்கள் வேறு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். பின்னர் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு இங்கே கலையகத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பார்கள். நல்ல விஷயம்தான், வாழ்த்துக்கள்.
சரி, நீங்கள் இந்த மயக்கம் பாடலுக்கு பின்னர் அடுத்தது என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி எல்லோருக்குமே வந்து கொண்டிருக்கும். எப்போதுமே ஒரு கலைஞன் ஒரு படைப்போடு நின்று விடுவது இல்லை, இது முடிந்து விட்டது என்று சொல்லி விட முடியாது. என்ன அடுத்ததாக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? சொல்லப்போனால் மயக்கம் தான் என்னை தீர்மானிக்கணும். நான் வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கணுமா இல்லையாண்டு. ஏன்னா நான் வந்து சரியாக கஷ்டப்பட்டுட்டேன். நாங்கள் வந்து மயக்கம் ஷூட்டிங் வந்து 1 இயருக்கு முன்னாடி வச்சு நாங்கள் ஷூட்டிங் செஞ்சோம். நான் சொன்ன மாதிரி நிறைய சவால்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்ததால் எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஒரு டைமில் வந்து எனக்கு நீ வேண்டாம் இதை விட்டு போயிடுவோம்ன்ற மாதிரி கூட மணலில் வந்திருக்கு. ஆனால் அந்த நேரமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இல்லை உன்னால் செய்யலும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து மக்களின் கையிலேயே கொடுத்துட்டேன் பாட்டு. ஓகே, இனி மக்கள் தீர்மானிக்கட்டும் இந்த பாட்டு நல்லமா வேண்டாமான்ட்டு. இப்போ நாங்கள் செஞ்சு போட்டு நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அதை வந்து மக்கள் பார்த்து தீர்மானிக்கணும் அது நல்ல படைப்பா கூடாத படைப்பான்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து அவங்களோட கையிலேயே கொடுத்துட்டோம். இனி வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா நான் வந்து திருப்பி நான் கண்டினியூவாக வந்து மியூசிக் வந்து நான் செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் மயக்கம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு நான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ மயக்கம் தான் தீர்மானிக்கணும், என்ற ப்ராஜெக்ட் தான் தீர்மானிக்கணும் நான் பிறகு என்ன செய்ய போகிறேன்றது. சரி, இப்படி பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, சுவாரஸ்யமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? வெற்றியும் தோல்வியும் என்பது நாங்கள் எங்களை பொறுத்த விஷயங்கள். வரவேற்பு வந்து எல்லோருக்குமே ரசனைகள் விருப்பங்கள் வேறு வேறாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன்று முடிந்து விட்டாலும் அடுத்ததாக இன்னொன்றை செய்துதான் ஆக வேண்டும். என்ன? கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணுமா. நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரியான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது வந்து ஒரு வெற்றி படைப்பாக மாறும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை நம்பி தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது, இந்த படைப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ நீ அவங்களோட கையில் தான் இருக்குது நான் என்ன முடிவு எடுக்கிறேன்றது. வெவ்வேறு துறைகளிலுமிருந்து பல பேர் இந்த பாடலுக்காக உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கென்று சேர்த்து வைத்திருக்கின்ற ரசிகர்களும் நிச்சயம் ஆதரவுகளை கொடுப்பார்கள். தனியே ஒரு விஷயம் வந்து நடந்தேறிவிட முடியாது. என்ன? நிச்சயமாக. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வெளியாகின்ற உங்களுடைய இந்த பாடல் வந்து நிச்சயம் வெற்றி பெறும் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். காரணம் நல்ல காட்சி அமைப்பு, நல்ல தரமான இசையாக இருக்கின்றது, பார்வைக்கும் மிகவும் அழகாக இருக்கின்றது. நன்றாக நேரத்தை எடுத்து நன்றாக வடிவாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வேளையில் இங்கே இன்றைய தினம் வருகை தந்து இந்த பாடலை எங்களுக்கு ஊடாக வெளியிட்டமைக்காக நாங்கள் மிகவும் நன்றி சொல்கின்றோம். அதே போன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஐபிசி தமிழ் மனமாற வாழ்த்துகின்றது. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஐபிசி எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஐபிசி தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனோஜாக்கு அவங்களுக்கும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிற விரும்பிக்கிறேன். நன்றி லாஸ், இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு. நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதில் நீங்கள் இன்னமும் பல துறைகளில் சாதனை புரிந்து கொண்டு சாதனையாளராக வந்து இந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். நன்றி. ஆம் நேயர்களே, நாங்கள் இதுவரை இன்றைய விருந்தினர் பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். இத்தோடு இந்த பகுதி நிறைவுக்கு வருகின்றோம்.